கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வெளியேறப்பெற்ற பிரணாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளாகிய வெளியேறப்பெற்ற முத்துக்களை வைரங்களையும் கர்த்தர் தாமே இந்த காலை நேரத்திலே உங்களை அதிகமாக அவர் ஆஸ்வதிக்கின்றார். சென்ற பதிவிலே நாம் ஆபிரகாமுடைய ராஜரிக சந்ததிக்கு தேவன் எப்படி வருவார், அவர் ஆபிரகாம் இடத்துல எப்படி ஒரு நடமாடக்கூடிய மனிதனாக ஏழையுமாக லோகசாக நின்று கொண்டு சாரத்தில் தன் முதுகை நின்று காண்பித்தது போலவே கடைசி நாட்களிலே தேவன் அதே போல மனிதனாக வெளிப்பட்டு சபையோருக்கு முன்பாக அவர் தன்னை முதுகை காட்டி நிற்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாகவும், அதே போல லூக்கா 17:30 பிரகாரம் நோவாவின் நாட்களில் நடந்தது போல சோதோமின் நாட்களில் நடந்தது போலவும் மனுஷகுமாரன் வருகையிலும் நடக்கும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். இப்போ நம்ம இந்த இரண்டையும் பார்த்து பிறகு நாம் இந்த நாட்களில் அது எப்படி நிறைவேறிவிட்டது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். செய்தியின் தலைப்பு, தேவன் தம்முடைய சிந்தையை மாற்றிக்கொள்வாரா? டஸ் காட் சேஞ்ச் இஸ் மைண்ட்? 65வது ஆண்டு 4வது மாதம் 27ஆம் தேதியில் கொடுக்கப்பட்ட செய்தியில் 168 69 நான் வாசிக்கிறேன். இயேசு பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே நோவாவின் நாட்களில் போல என்று கூறியுள்ளார். அவர் நோவாவின் நாட்களில் பற்றி சொன்னார். மேலும் அவர் சோதோமின் நாட்களிலும் நடந்ததையும் மேலும் போலவும் நடக்கும் என்று சொன்னார். பாருங்கள், அவருடைய வருகை மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களிலும் அதே போல் நடக்கும் என்றார். இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது தேவனுடைய குமாரன் என்று ஒருபோதும் அவர் கூறவில்லை, மனுஷகுமாரன். பாருங்கள், அப்போ மனுஷகுமாரனாகத்தான் வருவாரு. மனுஷகுமாரன் எப்படி இருப்பாரு? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தால்தான் மனுஷகுமாரன். வானத்திலிருந்து இறங்கி வந்தார்னா அவர் தேவகுமாரன். பாருங்கள், அப்போ மனுஷகுமாரன் என்றாலே ஒரு தீர்க்கதரிசி. மோசே சொன்னாரு, என்னை போல ஒரு தீர்க்கதரிசி தேவன் உங்களுக்கு தருவார் என்று மோசே சொல்லியிருக்கின்றார். பாருங்கள், அப்போ மோசையே ஆணும் பெண்ணுமாக பிறந்த மோசைய தேவன் தெரிந்து கொண்டு அந்த காலத்துக்கு மோசைய தேவன் பிதாவாக வைத்திருந்தார் என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், அதையும் நான் கொஞ்சம் வாசித்து காண்பிக்கிறேன். யாத்திராகமம் 7வது அதிகாரம் 1வது நான் வாசிக்கிறேன். 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மோசையை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகி ஆரோன் உன் தீர்க்கதரிசியாக இருப்பான் என்று தான் வேதம் போதிக்கிறது. ஆரோன் தான் தீர்க்கதரிசி. மோசே பார்வோனுக்கும் தேவனு ஆரோனுக்கும் தேவன் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ மோசே ஆணுக்கு பெண்ணுக்கும் பிறந்திருந்தால் கூட வேதம் போதிக்கிறது தேவன் மோசையை பார்வோனுக்கும் ஆரோனுக்கும் தேவன் ஆக்கினார். ஆரோன் மோசைக்கு தீர்க்கதரிசியாகத்தான் இருந்தான். அப்போ மோசைக்கு ஆரோன் தீர்க்கதரிசியாக இருக்கின்ற பொழுது ஆரோனுக்கு மோசே தேவனாக நின்று கொண்டிருந்தார். பாருங்கள், அப்போ இன்றைய நாட்களிலே தேவன் சொன்ன வார்த்தை, தேவகுமாரனாக அல்ல மனுஷகுமாரனாகத்தான் வருகின்றார். தேவன் தான் மனுஷகுமாரனாக வருகின்றார். முதல் வருகை தேவனாலே பரிசுத்தாவி ஊற்றப்படுகின்ற பொழுது அவர் தேவகுமாரனாக வெளிப்பட்டார். 2வது வருகையிலே வருகின்ற பொழுது அவர் மனுஷகுமாரனாக வெளிப்படுகின்றார். அதனால் தாங்க பிரண்ணாம் பிறக்கின்ற பொழுது 3 நட்சத்திர அடையாளங்கள் கெண்டைக்கிலே அவர் பிறக்கின்ற பொழுது 1909ஆம் ஆண்டில் பிறக்கின்ற பொழுது விடிய கால 5 மணி அளவில் அந்த அக்னி ஸ்தம்பம் பிரண்ணாவுடைய தலைக்கு மேலே இருந்தது. அங்கே லாந்தர் விலகு கூட இல்லை என்று அவர் சொல்கின்றார். ஆனால் வெளிச்சம் பிரண்ணாவுடைய தலைக்கு மேலே அந்த ஒளிவட்டம் அக்னி ஸ்தம்பம் அங்கே நின்று கொண்டிருந்தது. இதற்கு என்ன அடையாளம்? அப்ப யாரு விசுவாசிப்பா? உலக ஜனங்களா? ஸ்தாபன மக்களா? தேவன் யாரை தெரிந்து கொண்டாரோ அந்த பிள்ளைகள் மாத்திரம்தான் இதை விசுவாசிப்பார்கள். முதல் வரிகளை வருகின்ற பொழுது இந்த
நட்சத்திரத்தை இயேசு பிறக்கின்ற பொழுது நட்சத்திரத்தை யாரு பார்த்தார்கள்? 3 சாஸ்திரிகள் தான் பார்த்து கொண்டு வந்தார்கள் தவிர வேறு யாருமே பார்க்கவில்லை. அவர்கள் காண வேண்டும் என்று தான் அவர்கள் கிழக்கிலிருந்து அவர்கள் பாருங்கள் தேடி வர வேண்டும் என்று தான் தேவன் இரவும் அக்னிஸ்தம்பத்தின் மூலியமாகவும் பகலிலே மேகஸ்தம்பத்தின் மூலியமாக அவர்களை நடக்க வைத்தார். 2 ஆண்டுகளாக நடக்க வைத்தார். பாருங்கள், தேவன் எல்லாத்துக்கும் அந்த அடலத்தை தரவில்லை. தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து பிறப்பின் நாட்களில் நட்சத்திர அடையாளத்தை தான் தெரிந்து கொள்ள பிள்ளைகளுக்கு மாத்திரம் தேவன் வெளிப்படுத்தி காண்பித்தார். அதே போல இன்றைக்கும் பிரணாம் பிறக்கின்ற பொழுது 3 நட்சத்திர அடையாளங்கள் யாரு கொடுக்கப்பட்டது? மணவாட்டிக்கு மாத்திரம்தான். உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் மாத்திரம்தான் அதை ஏற்றுக்கொள்வார்கள், விசுவாசிப்பார்கள். மற்ற ஜனங்களுக்கு அது கண்கள் மறைக்கப்பட்டிருக்கும் என்று தான் வேதம் போதிக்கிறது. ஏனென்றால் முதல் வரிகளை எல்லோரும் அதை பார்க்கவில்லை. அவராலே முன்குறிக்கப்பட்ட சாஸ்திரிகள் மாத்திரமே பார்த்தார்கள். அதே போல இன்றைக்கும் தேவனாலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் இந்த மனுஷகுமாரனாகிய பிரண்ணாம் பூமியில பிறக்கின்ற பொழுது அதே இயேசு கிறிஸ்து நட்சத்திரங்கள் அடையாளத்தோடு தேவன் பிறக்க வைத்தார். யாருக்காக? அவருடைய பிள்ளைகளுக்காக. அந்த ராஜரீக சந்ததிக்கு தான் தேவன் அடையாளத்தை காண்பித்தார். இப்ப உங்களுக்கு புரிகிறதா? இதற்காக தேவன் பிரண்ணாம் பிறக்கின்ற பொழுது 3 நட்சத்திரங்களே தேவன் பிரண்ணாமுடைய பிறப்பின் அடையாளமாக வைத்தார் என்பது இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் நினைக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பாருங்கள், அவர் மனுஷகுமாரனாகத்தான் வருவார் என்று லூக்கா 17:30 பிரகாரம். இப்போது இயேசு 3 நாமங்களில் வந்தார். மனுஷகுமாரன், அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். தேவனுடைய குமாரன், அது சபையின் காலங்கள் தோறும் சென்றது. பின்னர் தாவீதின் குமாரன், ஆனால் தேவனுடைய குமாரன் மற்றும் தாவீதின் குமாரன் என்பதற்கு இடையில் அவருடைய சொந்த வார்த்தையின்படி மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் மற்றும் அநேக வேத வார்த்தைகளின்படியும் அவர் தம்முடைய சபைக்கு திரும்பி வர வேண்டும். மாம்ச ரூபத்தில் ஜனங்களுக்குள் ஒரு மனித சரீரத்தில் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டிய வழியில் வர வேண்டும். பாருங்கள், எத்தனை பேர் இதுக்கு ஆமென் சொல்ல முடியும்? பாருங்கள், மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் வந்த தீர்க்கதரிசி பிரண்ணாம் தான். அந்த பிரண்ணாம் தான் நடமாடக்கூடிய மனிதனாக, இயேசு கிறிஸ்துவாக, தீர்க்கதரிசியாக, மெசியாவாக அவர் பூமியிலே வந்திருக்கின்றார். இந்த 3வது வேதகம் சாட்சி. லூக்கா 17:30 பிரகாரம் பாருங்கள், 2வது வேதகம் சாட்சி. ஆபிரகாம் நாட்களில் நடந்தது போல சொல்லப்படுகின்ற முதல் வேதகமும் சாட்சியாக இருக்கிறது. அப்ப ஜனங்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? அப்ப யார் ஏற்றுக்குவாங்க? கர்த்தராலே முன்குறிக்கப்பட்ட பேதுருவை போல, சமாரிய பெண்ணை போல, நாத்தான்வேலை போல, பிலிப்பை போல, பவுலை போல தேவன் யாரை முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகள் தான் இதற்கு ஆமென் என்று சொல்லுவார்கள். அவர்கள் தான் மெசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். வருவார் என்று அவர்கள் தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது தேவன் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து விட்டார். அதே போல இன்றைக்கும் எல்லோருமே கிறிஸ்தவர்கள் அல்ல. தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மாத்திரம்தான் கிறிஸ்தவர்கள். அவர்கள் தான் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். தன் மணவாளுடைய A to Z வரைக்கும் அவர் எப்படி வருவார், வந்தார்னா என்ன செய்வார் என்று அறிந்து கொள்பவள் தான் ஒரு மணவாட்டி. கணவன் எங்க போறாருன்னு தெரியாது, அவருடைய குரல் தெரியாது, அவர் ரூபத்தை தெரியாது, அவர் எப்படி பேசுவார் என்று தெரியாது ஒரு மணவாட்டி சொல்வாள் என்றால் அவள் மணவாளனை அறிந்திருக்கவே இல்லை. இன்னைக்கு என்னுடைய மனைவியாகட்டும், அல்லது உங்களுடைய மனைவியாகட்டும், அல்லது உங்களுடைய கணவராகட்டும், மனைவியை பற்றி கணவருக்கோ கணவரை பற்றி மனைவிக்கு தெரியாமல் இருந்தால் நீங்கள் எப்படி அடையாளம் கண்டு கொள்ள முடியும்? கணவன் மனைவியோடைய சத்தம் கேட்காமல் இருப்பார் என்றால், அல்லது கணவனுடைய சத்தத்தை மனைவி கேட்காமல் இருப்பார் என்றால் எப்படி அடையாளம் கண்டு கொள்ள முடியும்? பாருங்கள், இப்ப மணவாட்டி என்பவள் தன் மணவாளன் எப்படி வருவார், வந்தார், என்ன செய்வார், எப்படி இருப்பார், இதெல்லாம் அறிந்து கொண்டிருக்கிற அந்த மணவாட்டிக்கு தான் தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன்.
மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் மற்றும் அநேக வேத வாக்கியங்கள் படியும் அவர் தம்முடைய சபைக்கு திரும்பி வர வேண்டும். மாம்ச ரூபத்தில் ஜனங்களுக்குள் ஒரு மனித சரீரத்தில் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டிய வழியில் வர வேண்டும். பாருங்கள், அப்ப 3ஆம் மாதம் எப்படிங்க வருவாரு? ஆவியில வருவாரா? இல்ல இயேசு கிறிஸ்துவோட 2வது வருகை ஆவியில வருவாரா? அவர் நடமாடக்கூடிய மனிதனாகத்தான் வருவார் என்று இந்த 3வது வேதகம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. அதனால் தாங்க பிரண்ணாமுடைய தலைக்கு மேலே அக்னி ஸ்தம்பம் நின்று கொண்டிருக்கிறது. அந்த அக்னி ஸ்தம்பத்திற்கு என்ன அடையாளம்? லோகோஸ். அது ஏலோயிம். ஆபிரகாமிடத்திலே 3 பேர் வந்தார்கள். மிகாவேலாகவும் கப்ரேலாகவும் 2 பேர் எங்க சென்றார்கள்? லோத்துக்கு சென்றார்கள். ஆனால் ஆபிரகாம் இடத்துல தேவன் ஆபிரகாம் தன்னை வெளிப்படுத்தி ஏலோயமாக நின்று கொண்டார். அதே போல இன்றைக்கும் 3 தூதர்கள் பூமிக்கு வெளிப்பட்டார்கள். ஒன்று ஓரல் ராபர்ட், 2வது பில்லி கிரகாம். அவர்கள் சபை ஸ்தாபனங்களின் தூதராக சென்றார் என்று வேதம் போதிக்கிறது. ஆனால் லோகோஸ் ஏலோயும் பாருங்கள், பிரண்ணாமாக தரித்து கொண்டார். அப்படி என்றால் ஏலோயும் பிரண்ணாமாக நின்று கொள்வார் என்றால் அவர் தன் ஜனங்களுக்கு எப்படி காண்பிக்க வேண்டும்? தன் முதுகை காண்பிக்க வேண்டும். சாரிடத்தில் அவர் எப்படி பேசினாரோ அதே போல் ஆபிரகாமிடத்தில் எப்படி பேசினாரோ அதே போல தேவன் இந்த கடைசி நாட்களிலுமே நம்முடைய மத்தியில் தேவன் அவருடைய முதுகை காண்பித்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அடையாளம் நிறைவேற்றிவிட்டது என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. அது நிறைவேறிவிட்டதா? பாருங்கள், நான் வாசிக்கிறேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இஸ் தேர் எனிதிங் டு ஹார்ட் ஃபார் த லார்ட் என்ற செய்தி வருடம் நீங்கள் பார்ப்பீர் என்றால் 1960வது ஆண்டு 28ஆம் தேதி 3வது மாதத்தில் கொடுக்கப்பட்ட அந்த செய்தியில 33வது பேராவை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நன்றாக கவனியுங்கள், இது ரொம்ப முக்கியமான காரியம். நான் வார்த்தையை தடுமாறி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த வேளையில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அது என்னவென்று நான் அறியாமல் இருக்கிறேன். ஆகவே என்னோடு கூட ஜெபியுங்கள். அப்பொழுது கர்த்தர் ஏதோ ஒரு வித்தியாசமான காரியத்தை செய்ய முயற்சிப்பார். அது என்னவென்பதை நான் அறியேன். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் இருக்கையில் பயபக்தியாய் அமர்ந்திருங்கள். இங்கே இன்னும் சற்று நேரத்தில் என்ன நடக்கும் என்பதை நாம் அறியோம். இவ்விதமாக இதற்கு முன்பு இதை நான் ஒரு காலம் பெற்றிருக்கவே இல்லை. அப்படியே ஜெபத்திலே தரித்திருங்கள். தேவனாய் கர்த்தர் அதை நமக்கு வெளிப்படுத்துவார். பாருங்கள், நீங்க பயபக்தியா இருங்க. தேவன் உங்களுக்கு முன்பாக ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு. அதை நீங்கள் காணும்படி ஜெபத்திலே தரித்து கொண்டிருங்கள். கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார் என்று சொல்லிக்கொண்டு, ஆம், அது இங்கே இருக்கிறது. அங்கே சோதோமிலே இருந்த அந்த தூதனானவர் தன் முதுகை திருப்பி நின்று அந்த அடையாளத்தை காண்பித்தது போல. அப்ப தேவன் சோதோமில் என்ன செய்தார்? 3 பேராக வெளிப்பட்டார். ஆபிரகாம் இடத்துல தேவன் ஏலோயமாக நின்று கொண்டார். ஆபிரகாம் அவரை ஏலோயம் என்று அழைத்தான். அவர் ஆவியில வந்தாரா? இல்லை, நடமாடக்கூடிய மனிதனாகத்தான் வந்தார். ஆபிரகாம் அவரை மரத்திற்கடியாலே அமர வைத்து, நீங்க ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள், 18வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். மரத்தின் அடியிலே அமர வைத்து கால் கழுவி, என் தேவனே ஏலோயம் என்று கூப்பிட்டு பாலை கொடுத்து மாற்றுச்சை சாப்பிட வைத்து சாரிடத்தில் அப்பங்களை சூடி என்று சொல்லி, பாருங்கள், பேசக்கூடிய, பார்க்கக்கூடிய, நடமாடக்கூடிய, சாப்பிடக்கூடிய மனிதனாகத்தான் ஏலோயிமை நின்று கொண்டிருந்தார். அதே அடையாளத்தை தேவன் இந்த கடைசி நாட்களிலே அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆதியும் நானே, அந்தமும் நானே, அல்பாவும் நானே, ஓமைகாவும் நானே, தொடக்கும் நானே, முடிவும் நானே. தேவன் இந்த பூமியை சிருஷ்டிக்க பண்ணுகின்ற பொழுது தேவன் அக்னி ஸ்தம்பத்தில் வெளிப்பட்டு தேவன் சிருஷ்டித்தது போல அவர் முடிக்கின்ற பொழுது, பூமியை முடிக்கின்ற பொழுது தேவன்
அதே அக்னி ஸ்தம்பமாக தேவன் வெளிப்படுகின்றார். அவர்தான் பூமியை தொடங்கி வைத்தார், அவர்தான் பூமியை முடிக்க வேண்டும். அப்ப அக்னி ஸ்தம்பத்தில் தேவன் ஒளிவட்டமாக ஜலத்தின் மேல் அசவாதி கொண்ட அதே தேவன் தான் கடைசி நாட்கள் அதே அக்னி ஸ்தம்பமாக நிற்க வேண்டும். மோசேயை பார்த்தார், தேவனை பார்த்தார், அவர் முதுகை பார்த்தார். ஆபிரகாமோ நடமாடக்கூடிய மனிதனாக பார்த்தார், மெல்கிசேதேக்காக பார்த்தார். உலக ஜனங்கள் அவரை இயேசு கிறிஸ்துவாக நின்று கொண்டிருக்கின்ற பொழுது நடமாடக்கூடிய மனிதனாகத்தான் பார்த்தார். அப்படி அந்த கடைசி நாட்கள் தேவன் எப்படி ஆவியில வர முடியும்? மணவாட்டி மாம்சத்தில் இருக்கின்றால் தேவன் எப்படிங்க ஆவியில வந்து எப்படிங்க திருமணம் பண்ணி எப்படிங்க நீங்கள் கல்யாணம் இருந்து கொள்ள முடியும்? உங்க பெண் பிள்ளை வீட்டில் அல்லது உங்களுடைய சகோதரனுக்கோ சகோதரிக்கு யாருக்காவது திருமணம் பண்ணுகின்ற பொழுது மணவாட்டியை மாத்திரம் மாம்சத்தில் பார்த்து கணவன் வந்து ஆவியில வருவார்னா யாராவது திருமணம் பண்ணி குடிப்பீங்களா? அது யாராவது ஏற்றுக்க முடியுமா? இல்லை அந்த மணவாட்டி அந்த பெண் அதை ஏற்றுக்குவாங்களா? நாம எல்லாம் நடமாடக்கூடிய மனிதனாக இருக்கின்ற பொழுது ஆவியில வந்து திருமணம் பண்ணுனா ஒத்துக்குவீங்களா நீங்க? பாருங்க அன்பு சகோதர சகோதரி, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தன் வார்த்தை அவர் ஒரு பொழுதும் மாற்றிக்கொள்ள மாட்டார். முதலாவது ஆதாம் இருந்தாலும் மனிதனாக வந்தார், இரண்டாவது ஆதாமாக வருகின்ற பொழுது மனிதனாக வந்தார், அவர் மூன்றாவது ஆதாமாக வருகின்ற பொழுது அவர் மனிதனாகத்தான் வர வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ தேவன் ஆபிரகாம் இடத்திலே அன்றைக்கு மாம்ச சந்ததி காண்பித்தார். அதே போல இன்றைக்கு ராஜரீக சந்ததிக்கு தேவன் தன்னை மனித உருவத்தில் ஏலோயும் நின்று கொண்டிருக்கின்றார். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். ஆம், அது இங்கே இருக்கிறது. அங்கே சோதோமிலே இருந்த அந்த தூதனானவர் தன் முதுகை திருப்பி நின்று அந்த அடையாளத்தை காண்பித்தது போல இங்கே இந்த சபையோருக்கு முன்பாக நான் என் முதுகை திருப்பி காட்டி நிற்கப் போகிறேன். அப்பொழுது இன்றிரவு இங்கே அதே தூதன் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இது உங்களுடைய சகோதரன் அல்ல, இது உங்களுடைய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர். முடிஞ்சு போச்சுங்களா? நிறைவேறி போச்சா இல்லையா? பாருங்கள், ஆபிரகாம் இடத்துல தேவன் லோகோஸாக ஏழையுமாக நடமாடக்கூடிய மனிதனாக நின்று கொண்டு, அதுதான் ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட கடைசி அடையாளம். அங்கு அவர் ஏலோமை சந்தித்தார். அதே போல அந்த பூமி தேவன் முடிவடைகின்ற பொழுது கடைசி அடையாளம் அதே அக்னி ஸ்தம்பம் அடையாளம். இந்த கடைசி நாட்களிலே தேவன் அதே அடையாளத்தை ராஜரீக சந்ததிக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். அப்படி என்றால் அது நிறைவேறிவிட்டதல்லவா? இதுக்கு தாங்க பிரணாமுடைய தலைக்கு மேல அக்னி ஸ்தம்பம் இருந்தது. ஏனென்றால் அவர் லோகோஸ், அவர் ஏலோயும், அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். தொடக்கம் அவரே, முடிவும் அவருமாக நின்று கொண்டு தேவன் முடித்து வைத்து விட்டார். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். இங்கே இந்த சபையோருக்கு முன்பாக நான் என் முதுகை திருப்பி காட்டி நிற்கப் போகிறேன். அப்பொழுது இன்றிரவு இங்கே அதே தூதன் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இது உங்களுடைய சகோதரன் பிரணாம் அல்ல, இது உங்களுடைய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர். முடிஞ்சு போச்சுங்களா? அப்ப இது யாருங்க விசுவாசிப்பா? உலக ஜனங்களா? சபை கோட்பாடுக்குள்ள வாழ்ந்து கொண்டு அவர்களா? இல்லை கர்த்தருடைய வார்த்தையை மறுதளிக்கிறாங்களே அவர்களா? இல்லை இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகையிலே வரவில்லை சொல்லி அவர்கள் விசுவாசிப்பார்களா? அப்போ யாருங்க விசுவாசிப்பா? கர்த்தராலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் மாத்திரம்தான். தன் நித்திய ஜீவனுக்காக ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கின்றார்களே. பைபிளை பிரட்டி மூன்றாவது பிரட்டி கர்த்தரில் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு நீங்கள் காண்பியுங்க, நீங்கள் யார் என்ற வெளிப்பாட்டை எனக்கு தாங்க. பேதுரை போல நான் உங்களை பார்த்து ஆண்டவரே நீ ஜீவனுடைய குமாரன் என்று சொல்ல வேண்டும் என்று, பரலோகத்தின் திருவைக்கோளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று, பேதுரை போல வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யார் வாஞ்சியோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த பிள்ளைகளுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். நானே உன் கர்த்தர், நானே உன்னுடைய ஏலோயும் என்று தேவன் சபையோருக்கு முன்பாக தன் முதுகை திருப்பி நின்று காண்பித்து இந்த ராஜரிக சந்ததிக்கு விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஆபிரகாமுடைய ஆவியை பெற்றுக் கொள்கின்றார்கள். மறுதளிக்கிற பிள்ளைகள் சாராளை போல
சிரிக்கின்றார்கள். இன்னைக்கு அநேக பேர் சாராவை போலதான் சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கள், மருத்தோரை உயிர்ப்பித்து காண்பிக்கின்றார், குருடனை பார்க்க வைக்கின்றார், முடவன் நடக்க வைக்கின்றார். முன்ன பின்ன தெரியாத ஒரு சகோதரியை பெயர் சொல்லி அழைத்து பேதுருவும் இயேசுகிறிஸ்து பேசினது போல, சமாரிய பெண்ணும் இயேசுகிறிஸ்து பேசினது போல, பவுலும் இயேசுகிறிஸ்து பேசினது போல, நாத்தான் வேலும் இயேசுகிறிஸ்து பேசினது போல இன்றைக்கு சபையில் நின்று கொண்டு பேசி காண்பிக்கின்றார். இவர்களோ சாராலை போல சிரிக்கின்றார்கள். ஆனால் ஆபிரகாமுடைய ராஜரிக சந்ததி ஆமேன், இவரை என் தேவன் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். நண்பு சகோதர சகோதரிகளே, வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள். அதில் நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் போதிக்கிறது. அப்படி என்றால் தேவன் ஆபிரகாமுடைய ராஜரிக சந்ததி கடைசியாக கொடுக்கப்பட்ட அடையாளம் தேவன் மனிதனாக வருவது. அவர் மல்கியா 4ஆம் அதிகாரத்தின் பிரகாரம் ஒரு மனிதனாக, ஒரு தீர்க்கதரிசியாக அந்த இயேசு கிறிஸ்து பாருங்கள் சபைக்கு தீர்க்கதரிசியாக, மெசியாவாக, லோகோஸாக வர வேண்டும் என்று வேதம் சொல்லப்பட்டிருப்பதனால் சொன்ன விதமாகவே தேவன் சபையில் நின்று கொண்டு தன் முதுகை திருப்பி காண்பித்து, நான் உங்கள் கர்த்தர், நான் உங்கள் பரிசுத்த ஆவியானவர், நான் உங்கள் சகோதரன் அல்ல, நான் லோகோஸ் என்று அக்னிஸ்தம்பத்தை தலைக்கு மேலே தேவன் அடையாளப்படுத்தி, அந்த அக்னிஸ்தம்பம் என்பது லோகோஸ், அந்த லோகோஸ் இன்றைக்கு நடமாடக்கூடிய பிரணாமாக நின்று கொண்டிருக்கிறார் என்பது அடையாளத்தை நமக்கு காண்பிக்கிறது. அப்ப எப்படிங்க சபை ஸ்தாபன கோட்பாடை விசுவாசிக்கிற பிள்ளைகள் எப்படிங்க ஏற்றுக்கொள்வாங்க? அவர்கள் பரிசியர்கள், அவர்கள் சதுசியர்கள். ஆனால் தேவனாலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் மாத்திரம்தான் இதை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து, என் தேவனே, என் மணவாளனே, என் ஆத்தும நேசரே, சாலோமின் ராஜாவை என்று இந்த 3வது ஆதாமாகிய ஏலோயும், கர்த்தராகிய ஏலோயும் பிரணாமை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். பாருங்கள், வேத வார்த்தை கொண்டு தான் நாங்கள் அவரை தேவன் என்றும் கர்த்தர் என்றும் ஏலோயம் என்றும் அறிக்கை செய்து கொண்டிருக்கின்றோம். பேதுரை போல நாங்கள் அவர் சந்தித்து விட்டோம், சமாரே பெண்ணை போல் நாங்கள் கண்டுவிட்டோம், நாத்தான் வேலை போல தேவன் எங்கள் உள்ளத்தில் ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்து விட்டார், நாங்கள் அவரை ஏலோயம் என்று அழைக்கின்றோம். தேவன் உங்களை சந்தித்தாரா? தேவன் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்களா? அப்படி நீங்கள் கேட்டிருப்பீர் என்றால் இவரை நீங்கள் கண்டு கொள்வீர்கள். மெசியா வந்தார்னா என்ன செய்வார் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர் என்றால், அந்த அடையாளத்தை நீங்கள் தேடுவீர் என்றால், அந்த அடையாளத்தை நீங்கள் காண்பிப்பீர் என்றால் நீங்கள் இவரை ஏற்றுக்கொள்வீர்கள். ஆனால் நீங்கள் முன் குறிக்கப்படாமல் தேவனை அறியாமல் இருப்பீர் என்றால், எத்தனை இயேசுகிறிஸ்து வந்தாலும், எத்தனை பிரண்ணாம் வந்தாலும், எத்தனை விதமான தீசு பூமிக்கு அனுப்பினாலும் நீங்கள் அவரை பெயல்செபூல் என்றும் அந்திகிறிஸ்து என்று தான் சொல்லி அவரை மறுதலிப்பில் தவிர வார்த்தை கொண்டு அவரை தேட மாட்டீர்கள். பாருங்கள், இப்படிப்பட்ட வந்தவரை 1963 ஆண்டிலே 1வது வருகையிலே வந்த இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த யூதர்களைப் போல 2வது வருகையிலே வெளிப்பட்ட கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை 1963 ஆண்டில் இவர்கள் மறுபடியும் மறுதலித்து விட்டார் என்று வேதம் போதிக்கிறது. பிரண்ணாமாக வந்த இயேசு கிறிஸ்து அவர்கள் வெளியே தள்ளிவிட்டார் என்று வேதம் போதிக்கிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20 வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர் என்றால், இதோ வாசல் பெண் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்து என்னிடத்தில் கதவை திறந்து அவனிடத்தில் நான் போஜனம் செய்வேன், அவனும் என்னோட போஜன பான பண்ணுவன் என்று வேதம் போதிக்கிறதே. அப்போ லவதிக சபை இயேசு கிறிஸ்து வந்து கதவை தட்டினாரா இல்லையா? வேதம் போதிக்கிறதே. அப்போ வந்தவர் யார்? இயேசு கிறிஸ்துவாக வந்து பிரண்ணாம் தான் கதவை தட்டினார், ஒருவனும் கதவை திறக்கவில்லை. லவதிக சபை என்பது என்ன? அது பிரண்ணாம் கூடாரம் தானே. 7ஆம் தூதன் மூலியமாக லவதிக சபை நிறுவப்பட்டுச்சே. அந்த லவதிக சபை என்பது என்ன? அந்த லவதிக சபையோட தூதன் பிரண்ணாம் தானே. அப்ப அவர் தானே வந்து கதவை தட்டினார். இது என்ன நீங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை? பாருங்கள், எபேசு சபை தூதன் யாராக இருந்தார்? பவுலாக இருந்தார். அதே போல லவோதிக சபையின் தூதனாக யார் இருந்தார்? பிரண்ணாமாக இருந்தார். அப்ப அவர் தானே வந்து கதவை தட்டினாரு.
வேதம் போதிக்க அவர் இயேசு கிறிஸ்து என்று வேதம் போதிக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தார்கள்? இவர்கள் 1963 ஆண்டிலே 2வது வரியிலே வந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மறுதலித்து விட்டார்கள். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். குற்றச்சாட்டு இண்டிக்ட்மெண்ட் ஜூலை மாதம் 7ஆம் தேதி 1963 ஆண்டில் கொடுக்கப்பட்ட செய்தியில் 118வது பேராவை நான் வாசிக்கிறேன். இது எத்தனை பேர் புரிந்து கொள்வீர்கள், எத்தனை பேர் தேவன் வெளிப்படுத்தி காண்பிப்பார் என்று எனக்கு தெரியாதுன்னா அது அவருடைய வார்த்தை. பாருங்கள், வாசிக்கிறேன். இந்த ஜனங்கள், அதாவது போதகர், இந்த போதகரே சபையோரை தேவனிடத்திலிருந்து அப்புறப்படுத்துகின்றனர். ஏதாவது ஒரு அற்புதம் நிகழ்ந்து அது சபையோரன் மத்தியில் பேசப்பட்டால் அவர்கள் பிரசங்கப்பீட மேல் நின்று கொண்டு அதற்கு கண்டனம் தெரிவித்து அது பைத்தியக்காரத்தனம், அது நின்று விலகுங்கள் என்று என்கின்றனர். அப்படி செய்வதனால் அவர்கள் 1963 ஆண்டில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டனர். அந்நாளில் இருந்த அந்த ஆட்களைப் போலவே இவர்களும் குற்றவாளிகள். இது பயங்கரமான சொற்கள் தென்படலாமானால் அது உண்மை. அதுதான் சரியாக இன்றும் அவர்கள் செய்கின்றனர். இயேசு கிறிஸ்துவை யாருங்க சிலுவையில் அறைஞ்சது? சொந்த ஜனங்கள் தான். அது 2வது ஏதேன் தோட்டம். 1வது ஏதேன் தோட்டத்தில் தேவன் நிற்கின்றார், பிசாசு நிற்கின்றான். அந்த ஏவாளோ இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து பிசாசை ஏற்றுக்கொண்டாள். அதே தேவன் இயேசு கிறிஸ்துவாக வெளிப்படுகின்ற பொழுது அந்த இடம் ஏதேன் தோட்டமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருந்தார், பரபாசன் நின்று கொண்டிருந்தான். 2வது ஏவாளோ பரபாசை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து போட்டாள். அதே போல இன்றைக்கும் ஏதேன் தோட்டமாக்கி அந்த பூமியில தேவன் நின்று கொண்டிருக்கின்றார். வார்த்தையாக, லோகோஸாக, மெசியாவாக நின்று கொண்டிருக்கின்றார். அணிலே வராத இடத்தில் அணி சிருஷ்டிக்க பண்ணி காண்பிக்கின்றார். இன்றைக்கு பாருங்கள், இவர்கள் உலக சபை ஸ்தாபன கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு வார்த்தையா நின்று கொண்டிருக்கின்ற லோகோஸ், வார்த்தை நின்று கொண்டிருக்கின்ற பசுத்தாவி, வார்த்தை நின்று கொண்டிருக்கின்ற 3வது ஆதாமாகிய பிரண்ணாம் அவர்கள் மறுதலித்து அவர் அந்தி கிறிஸ்து என்றும் பெயல்செபூல் என்றும் சொல்லி பாருங்கள், சபை ஸ்தாபன கோட்பாடுகள் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி செய்கிற பிள்ளைகள் 1963 ஆண்டிலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து விட்டனர். அந்நாளில் யூதர்கள் எப்படியாக இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து குற்றவாளிகளாக ஆனார்களோ அதே போலவே இன்றைக்கும் இவர்கள் குற்றவாளிதான். இந்த வார்த்தை பயங்கரமான சொற்களாக தென்படலாம், ஆனால் அது உண்மை. அதை நான் சரியாக இன்று அவர்கள் செய்கின்றார்கள். அதைத்தான் சரியாக இன்றும் அவர் அதை செய்கின்றார்கள். என்ன பதில் சொல்ல முடியும்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனை தேடுங்கள், எல்லாம் முடிந்து விட்டது. அக்னி ஸ்தம்பத்தை பாருங்கள். இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது மீனே வராத இடத்தில் தேவன் மீனை சிருஷ்டிக்க பண்ணினார். அதே போல இன்றைக்கு தேவன் அணிலே வராத இடத்தில் அணிலே தேவன் சிருஷ்டிக்க பண்ணினார். எல்லா நாட்களின் காட்டிலும் தேவன், இந்த கடைசி நாட்கள் தேவன் தன்னை வெளியரங்கமாக ஜனங்கள் பார்க்கும்படியாக தேவன் புகைப்படம் எடுக்கும்படியாக விஞ்ஞானம் அது உண்மை என்று நிரூபிக்கின்றது. இந்த புகைப்படம் பொய்யல்ல, உண்மைதான் என்று விஞ்ஞானம் 100% இது ஓகே என்று, சரி என்று, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் என்று விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் பைபிளை படித்துக் கொண்டிருக்கின்ற, பைபிளை இரவும் பகலுமாக வாசித்துக் கொண்டு தேவனே வாரும் 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 என்று கதறிக்கொண்டிருக்கின்ற விசுவாசிகளும் போதகர்களும் கிறிஸ்துவர் என்று சொல்லிக்கொண்டு சபைக்கு சென்று கொண்டு ஞானசாந்தம் பெற்றுக்கொண்டு ராபோசனம் பெற்றுக்கொண்டு கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விசுவாசிக்க முடியவில்லை. விஞ்ஞானம் சந்தேகப்படவில்லை, அதுக்கு ஆமென் என்று சொல்லிவிட்டது. விசுவாசி இல்லவே இல்லை என்கின்றான், போதகரோ இல்லை என்று சொல்கின்றான். ஆனால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆமேன், அவர் கர்த்தர், அவர் லோகோஸ், அவர் ஏலோயிம் என்று முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் மற்றவர்களோ
இயேசு கிறிஸ்துவை 1963ஆம் ஆண்டிலே சிலுவையில் அறிந்தார் என்று வேதம் போதிக்கிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து 1963ஆம் ஆண்டிலே எங்கே வந்தார்? அவர் எப்படி வந்தார்? எப்படி தன் ஊழியத்தை முடித்தார் என்று ஏன் நீங்கள் கண்டு கொள்ள முடியவில்லை? ஏன் கண்டு கொள்ள முடியவில்லை? இயேசு கிறிஸ்து வராமல் இப்படிப்பட்ட வார்த்தை எழுதப்பட முடியாதே. அப்போ 1963ஆவது ஆண்டில் இயேசு கிறிஸ்து எங்க வந்தார்? முத்திரை யார் தான் உடைக்க வேண்டும்? முத்திரை போட்டவர் தான் உடைக்க வேண்டும். யார் சீல் பண்ணாங்களோ அவங்க தான் உடைக்க வேண்டும். பாருங்கள், உங்களுடைய போன் அல்லது ஏதோ ஒன்றை நீங்கள் லாக் பண்ணி வைப்பீர் என்றால் நீங்கள் ஓப்பன் பண்ணாதான் அது ஓப்பன் ஆகும். அது பூட்டா இருக்கட்டும் அல்லது பேங்க் லாக்கர் ஆகட்டும், எதுவா இருந்தாலும் பாருங்க, நீங்க நம்பர் போட்டு நீங்க பூட்டினீங்கன்னா நீங்க தான் திறக்க வேண்டும். அல்லது உங்களுடைய கைரேகை வைப்பீர் என்றால் அல்லது உங்கள் கண்ரேகை வைப்பீர் என்றால் நீங்கள் வந்தால் தான் உடைக்க முடியும். அதே போல தேவன் யாரு முத்திரையை போட்டாரோ அவர் தான் முத்திரையை உடைக்க வேண்டும். அப்படி உடைக்கின்ற பொழுது பூமியிலும் பரலோகத்திலும் பூமியின் கீழும் எந்த மனுஷனுக்கும் அனுமதி இல்லை. அப்படி என்று தான் வேதகம் போதிக்கிறது. எந்த மனுஷனுக்கும் அனுமதி இல்லை. அப்ப பிரண்ணா மாத்திரை எப்படிங்க உடைக்க முடியும்? பைபிள் போதிக்கிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், ஆட்டுக்குட்டியானவர் தான் உடைக்க வேண்டும். பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் பூமியில் இருக்கிற தீர்க்கதரிசியோ போதகரோ அப்போஸ்தலரோ யாருக்கு உரிமை இல்லை. அதே போல பூமியின் கீழும் யாருக்கு உரிமை இல்லை. ஆட்டுக்குட்டியானவர் தான் உடைக்க வேண்டும். அப்படி என்றால் முத்திரை உடைக்கப்பட்டு நீங்களும் நானும் படித்து கொண்டிருக்கின்றோமே, அப்போ உடைத்தது யார்? அது உடைத்தது நானே என்று பிரண்ணாம் சொல்கின்றார். அப்போ வேத வார்த்தை நிறைவேறிவிட்டது. உடைத்தது பிரண்ணாமாக நின்று உடைத்தார். ஏழையும் இயேசு கிறிஸ்துவாக நின்று சிலுவையில் அடிக்கப்பட்டார். அதே தேவன்தான் மரித்து உயிர்த்தெழுந்து நசரேயன் விரதம் உடைக்கப்பட்ட பிறகு யோசேப்பை போல புதிய நாமத்தை பெற்றுக்கொண்டு சாபனாத் பனேவாக முத்திரையை திறந்து கொடுத்தார். அவர் எகிப்துக்கு யோசேப்பு என எகிப்துக்கு சாபனாத் பனேவாக இருந்தார். அதே யோசேப்பு சகோதரன் மத்தியில் போகின்ற பொழுது அவர் யோசேப்பாக இருக்கின்றார். ஒரே ஒருவன்தான். யோசேப்பாக இருக்கின்ற பொழுது முடி இருந்தது, தாடி இருந்தது, அங்கி போட்டு கொண்டிருந்தார். சாபனாத் பனேவாக வருகின்ற பொழுது சவரம் பண்ணப்பட்டு முடி வெட்ட பிறகு புறஜாதியின் ஆடையை போட்டுக்கொண்டார். ஆனால் யோசேப்பும் ஒரே ஆளுதான், சாபனாத் பனேகவும் ஒரே ஆளுதான். அதே போல இயேசு கிறிஸ்து யூதனுக்கு வருகின்ற பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவாக வந்தார். அங்கேயை போட்டுக்கொண்டு தாடியை வைத்துக்கொண்டு முடியை வைத்துக்கொண்டு அவர் யூதனாக நின்று கொண்டிருந்தார். அதே இயேசுக்குத்தான் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு சாபனாத் பனேகாவாக முத்திரையை உடைக்க புறஜாதியாகி எகிப்துக்குள்ள தேவன் வந்துவிட்டார். அவரே கர்த்தர், அவரே 3வது ஆதாம், அவரே ஏலோயம் என்று இந்த வேதம் போதிக்கிறது. ஜனங்கள் ஏன் கண்டு கொள்ள முடியவில்லை? நீங்கள் வார்த்தைக்கு பதிலாக சபை ஸ்தாபன கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள். தேவனுக்கு பதிலாக நீங்கள் பிரதிகுருவை ஏற்றுக்கொள்கிறீர்கள். தேவனிடத்தில் முழங்கால் படியிட்டு தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய வெளிப்பாடை நீங்கள் ஒரு மனிதன் மூலியமாக பெற வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சபைக்கு செல்கின்ற ஒரு சகோதரி இடத்துல ஒரு சகோதரத்தில் நாம் பேசுவோம் என்றால் அவர்கள் உடனடியாக ஓடி போய் அவங்க போதற்ற கேட்கிறார்கள், மனைவிடத்தில் கேட்கிறார்கள். ஆனா சமையலை பண்ணி எங்கேயும் ஓடலையே, போதகரே வெயிட் பண்ணுங்க, நான் போய் பக்கத்து வீட்டில் கேட்டு வரேன், இந்த சபை போதத்தை கேட்கணும் சொல்லிட்டு சமையலை பண்ணி ஓடவில்லையே. அதே போல பேதுருவை என்ன நீ யார் என்று சொல்கிறேன் கேட்கின்ற பொழுது உடனே பேதுரு, ஆண்டவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எங்களுக்கு ஆசாரிகள் இருக்கின்றார்கள், பரிசேயர்கள் இருக்கின்றார்கள், சதுசேயர் இருக்கிறார்கள், அவங்கள்ட்டெல்லாம் போய் கேட்டு வர சொல்லிட்டு பேதுரு ஓடவில்லையே. பேதருக்குள் தேவன் வாசம் செய்து பசுத்தாய் ஊற்றப்பட்ட பிறகு பாருங்கள், ஆண்டவரே நீ ஜீவன குமாரனை கிறிஸ்து, பேதுருவை ரத்த மாம்சம் வெளிப்படுத்தவில்லை, என் பரலோகத்தின் பிதா உன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். நான் தான் தேவன் என்றும் குமார் என்றும் வெளிப்படுத்தி காண்பித்தார். நீ அதை பெற்றுக்கொண்டாய். இதோ பரலோகத்தின் திறவுகோல். இந்த வெளிப்பாடு தாப்பா உனக்கு பரலோகத்தின் திறவுகோல், இதுதான் நித்திய ஜீவன் திறவுகோல் என்று தேவன் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு
அதே தேவன் சபையில் மத்தியில் நின்று கொண்டு தன் முதுக திருப்பி நிற்கின்றார். நான் உங்கள் சகோதரன் பிரண்ணாம் அல்ல, நானே உங்கள் கர்த்தர், நானே உங்கள் பரிசுத்தர் என்று சொல்கின்றார். விசுவாசிகளோ எங்க பண்றாங்க? விசுவாசிக்க முடியாம போதர்கிட்ட ஓடுறாங்க. அவர் என்ன, அவர் அந்த வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் உங்களுக்கு எப்படி ஆமென் சொல்லுவார் அவரு? ஒரு போதகர் பேதுருவை போல வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளாமல் உங்களிடத்தில் போதிப்பார் என்றால் நீங்கள் எப்படி அந்த போதகத்துக்கு நீங்கள் எப்படி வெளிப்பாட்டுக்குள்ள வர முடியும்? ஒரு போதகருக்கே பிரண்ணாம் யார் என்று தெரியாமல் இருக்கின்ற பொழுது அவர் எப்படி உங்களுக்கு பிரண்ணாமை பற்றி போதிப்பார்? ஒரு போதகருக்கு மெசியாவோட அடையாளம் என்ன என்று தெரியாமல் இருக்கின்ற பொழுது ஒரு போதகருக்கு முத்திரை யார்தான் உடைக்க வேண்டும் என்று வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது அவர் எப்படி உங்களுக்கு போதிப்பார்? பாருங்கள், தனிப்பட்ட நபரே மனவாட்டி என்று வேதம் போதிக்கிறது. தேவன் பவுலிடத்தில் தனிப்பட்ட நபராக வெளிப்பட்டார். யோசேப்பிடத்துல, மோசேயின் இடத்துல, ஆபிரகாம் இடத்துல, எல்லோரிடத்திலும் தேவன் தனிப்பட்ட நபராகத்தான் வெளிப்பட்டார். தவிர ஆபிரகாம் இருங்க ஆண்டவரை வெயிட் பண்ணுங்க, நான் போய் எங்கள் அப்பாட்டு கேட்டு வரேன், நான் போய் எங்கள் தம்பிட்டு கேட்டு வரேன், எங்கேயுமே அவர் ஓடவில்லை. ஆனால் இன்னைக்கோ படையெடுத்து ஓடுகின்றார்கள். பிரதர், அந்த பிரதர் சொன்னார் பிரதர், உண்மையா? ஐயோயோ, அது போகாதீங்க, அந்தி கிறிஸ்து. இல்லை பிரதர், அவர் செய்தி காமிச்சா அதெல்லாம் நம்பாதீங்க அப்படி என்று இவர்கள் அதுக்கு வேற ஒரு வெளிப்பாடை தருகின்றார்கள். எதற்குங்க பிரண்ணாமுடைய தலைக்கு மேல் அக்னி ஸ்தம்பம் ஏன் இருக்கவன் சிந்தித்து பார்த்தீர்களா? அணிலே வராத இடத்துல எப்படிங்க அணில் சிருஷ்டிக்க பண்ண முடியும்? இயேசு கிறிஸ்து 30 ஆண்டுகள் யாருக்குமே தெரியவில்லை. 3 ஆண்டுகள் பரிசுத்தாவி இயேசு கிறிஸ்துக்குள் வாசம் செய்கின்ற பொழுது வேதத்தின் நிறைவேறுதலாக இருந்தார். அதே போல் தாங்க பிரண்ணாமும். பாருங்கள், அவர் ஊழியம் நிறைவேறுகின்ற பொழுது ஆட்டுக்குட்டியானவர் பிரண்ணாமாக நின்று கொண்டு, நடமாடக்கூடிய மனிதனாக பரிசுத்தாவி நின்று கொண்டு, சபை ஸ்தாபனத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிற இந்த மனவாட்டியை மீட்டுக்கொள்ள 3வது ஆதாமாக தேவன் வெளிப்பாட்டுக்குள்ளே நம்மளை வெளியே கொண்டு வந்து மகிமையான பரலோகத்தின் பொக்கிஷங்களை காண வைத்திருக்கின்றார். நாமெல்லாம் மாம்சத்தில் சபை ஸ்தாபனத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிற நம்ம இடத்துல தேவன் எப்படிங்க ஆவியில மணவாளன் வருவார்? நீங்க எப்படிங்க திருமணம் பண்ண முடியும்? ஆவியில வருகிற மணவாளன் எப்படிங்க திருமணம் பண்ண முடியும்? உங்க பொண்ணுக்கோ உங்க பையனுக்கோ நீங்க திருமணம் பண்ணி வைக்க முடியுமா? ஆவியில் இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து, இல்லை ஆவியில் இருக்கிற ஒரு மாப்பிள்ளை பார்த்து பண்ண முடியுமா? அதான் தேவன் புறஜாதியின் மெசியாவாக, புறஜாதிக்கென்று வந்த ஒரே ஒரு தீர்க்கதரிசி, அது வில்லியம் மரியன் பிரண்ணாம். அது மெசியாவாக லோகோஸாக நின்று கொண்டார். அதே போல சமாரியர்களுக்கு வந்த ஒரே ஒரு தீர்க்கதரிசி, அது லோகோஸாக இயேசு கிறிஸ்துவாக நின்று கொண்டிருந்தார். பாருங்கள், நாம சொந்த ஜனங்கள் அல்ல, நாம் எல்லாரும் அந்நாணியர்கள், தேவன் அறியாத பிள்ளைகள், பாகாலை வணங்கி கொண்டிருந்த பிள்ளைகள். யூதனுக்கு மாத்திரம்தான் தேவன் சொப்பனக்காரன், ராஜாவாக, நியாயாதிபதியாக தீர்க்க வைத்துக் கொண்டு அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். ஆனால் நமக்கு தேவன் மாத்திரமே வரி வேண்டியதாக இருக்கிறது. அதுவும் புறஜாதிக்குள்ளிருந்தே புற தீர்க்கதரிசியாக மல்கியா 4ஆம் அதிகாரத்தின் பிரகாரம் இயேசு கிறிஸ்து மனிதனாக மாம்சமாக வெளிப்பட்டு நடமாடக்கூடிய மனிதனாக நின்று கொண்டு நம்மிடத்தில் அவர் 3வது ஆதாமாக வந்திருக்கின்றார். அநேக விதமான உரைக்கப்பட்ட வார்த்தைகளை எடுத்து பேசலாம். ஆனால் ஒரு பானை புல சோறை வச்சுக்கிட்டு அதை கரண்டி போட்டு எடுத்தீங்கன்னாக்கா 2 சோறு 3 சோறு பதமாக இருந்துச்சுன்னா அது வெந்து விட்டது என்று நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வது போல, இந்த உரைக்கப்பட்ட வார்த்தையில் சில விதமான வேத வார்த்தையின் மூலியமாக நீங்கள் அவர் யார் என்று நீங்கள் முன்குறிக்கப்பட்டிருப்பீர் என்றால் அதை நீங்கள் பதம் பார்த்திட முடியும். தேவன் யார் என்று நீங்கள் கண்டு கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் வார்த்தைக்குத்தான் வர வேண்டும். அன்பு சகோதர சகோதரி, கர்த்தர் உங்களோடு இருக்கின்றார். இந்த செய்தி கேட்கின்ற நீங்கள் யாராக இருந்தாலும் வேத வார்த்தை கொண்டு ஆராய்ந்து பாருங்கள். அவர் யார் என்று உங்களால் நிச்சயமாக கர்த்தர் பேதுருக்கு தன்னை வெளிப்படுத்தினது போல உங்களுக்கும் அவர் வெளிப்படுத்துவாராக. ஏதாவது நீங்கள் பேச வேண்டும் என்றால் இந்த யூடியூப்ல என்னுடைய நம்பர் இருக்கும், தாராளமாக கூப்பிடுங்கள். நான் பெற்றுக்கொண்டதை பேராக்கள் மூலியமாக தேவன் உங்களை காண கர்த்தர் கிருபை செய்வாராக. அவரே நேற்றும் இன்றும் என்று மாறா தேவன். அவர் ஒருவரே நித்திய பிதா. அவர் ஒருவரே அக்னிஸ்தம்பத்தில் வெளிப்பட தேவன். பழைய ஏற்பாட்டில் தேவன் அக்னிஸ்தம்பத்தில் தன்னை மறைத்து கொண்டார். ஒரு மனிதனுக்குள் தன்னை மறைத்து கொண்டார். ஆவி ஊற்றப்பட்டு மனிதனுக்குள்ள மறைத்து கொண்டார். ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுகின்ற பொழுது, திரைச்சலை 2ஆக கிழிக்கப்படுகின்ற பொழுது
அனைவரும் பார்க்கும்படியாக தேவன் வெளியரங்கமாக திரை நீக்கப்பட்டவராக அந்த அக்னிஸ்தம்பம் லோகோஸ் பிரண்ணமாக நின்று கொண்டிருக்கிறது. இந்த செய்தி எத்தனை பேருக்கு புரியும் என்று எனக்கு தெரியவில்லை. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. கர்த்தராக எவ்வளையும் பிரண்ணாமுக்கே துதி கன மகிமை எல்லாம் உண்டாவதாக. ஆமேன்.